ஓம் நமச்சிவாய நம. ஓம் ஆத்மசர் குருவே சரணம், குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். அன்பே சிவம். ஓம் திருச்சிற்றம்பலம். 18 சித்தர்களே போற்றி, 81 மகான்களே போற்றி, 63 நாயன்மார்களே போற்றி, 12 ஆழ்வார்களே போற்றி, கொடான கொடி ஜீவசமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி, அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், இன்னைக்கு 20/8/2025. அன்பாத்ம சொந்தங்களே, இன்றைக்கி எதை பற்றி இந்த காணொளி இன்றைக்கி நான் போடுகிறேன் ஆத்ம சித்தர் நாகம்மா என்றால், இது என்னுடைய அனுபவம், இது என்னுடைய விஷயத்தை பதிவாக இன்னைக்கு பதிவிறக்கம் செய்கிறேன். அன்பாத்ம சொந்தங்களே, இது உண்மையான பொது கருத்து தான். பொது கருத்து, உங்களுக்கு தேவையான கருத்து, உங்கள் உரிமை. அப்புறம் பார்க்க போனால், நாம் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடியதற்கு வாழ்வாதார வார்த்தைகள், பேச்சுகள், போராட்டங்கள் என்று தான் சொல்லலாம். அன்பாத்மா சொந்தங்களே, நேற்று முன்தினம் ஒரு பள்ளி மாணவனுக்கு, ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவனுக்கு ஆதார கார்டு, அதாவது சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ண ஒரு 6 மாதமாக அலைக்கடிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பள்ளியை விடுமுறை போட்டோ அல்லது பர்மிஷன் கேட்டோ தான் பேரண்ட்ஸ் அழைத்து போயிட்டு ஆதார கார்டு, அந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா அன்பாத்ம சொந்தங்களே, அந்த பேரண்ட்ஸு ஒவ்வொரு நாள் பட்ட கஷ்டம் இப்போ உங்கள் முன்னே நான் பதிவிறக்கம் செய்கிறேன். அன்பாத்ம சொந்தங்களே, கவர்மெண்ட் என்பது நாம் தான். கவர்மெண்ட் முற்றிலும் நமக்கான சர்வெண்ட்டு தான், நாம் அவங்களுக்கான சர்வெண்ட்டு கிடையாது. அன்பாத்ம சொந்தங்களே, பாருங்கள், நேற்று 19/8/2025 அன்று ஒரு அதே ஆதார கார்டு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு கரெக்டாக பள்ளியில் போயிட்டு பள்ளி மாணவனுக்கு அதாவது பர்மிஷன் போட்டு அந்த குழந்தைக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க ஃபேனுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு மசால் வடை, மசால் டீ குடிச்சிட்டு, நல்ல, அதாவது ஏதோ கல்லோ மண்ணோ சுமக்கக்கூடிய வேலை இல்லாமல், தங்களுடைய போட்டுட்டு இருக்க துணி மடிப்பு கழியாமல், அழுக்கும் படியாமல் உட்காந்துக்கிட்டு, நம்ம வரியாக செலுத்தும் நம்ம பணத்தை சம்பளமாக வாங்கிட்டு, அவங்க நமக்கே சரியான பதில்கள் கூறுவதில்லை. அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, 6 மாத காலமாக நடந்துகிட்ருக்கிற இந்த உண்மை சம்பவம். அதாவது அன்பாத்ம சொந்தங்களே, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அங்கே ஆள் இல்லை என்று சுமார் ஒரு 15 நாளாக அந்த கவுண்டரில் ஒரே பதில். என்ன பதில்னா, மெடிக்கல் லீவாக ஆதார கார்டு பிரிண்ட் எடுப்பவர், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், உங்களுடைய விளக்கங்களை பதிவிறக்கம் செய்பவர் இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்காங்கன்னு 15 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. 15 நாளாக இவங்களுக்கு என்ன கலெக்டர் வேலை? 15 நாளாக மெடிக்கல் லீவாக, சரி, 15 நாள் மெடிக்கல் லீவாக போனால் அந்த உடைய வேலைக்கு டெம்பரவரியாக வேறு ஒருத்தரை போடணும். இவங்க 15 நாள் மெடிக்கல் லீவுக்கு போயிட்டு வர வரைக்கும் மக்கள் இவங்களுக்காக காத்துட்டு இருக்கணுமா? ஒன்று. மற்றொன்று, 15 நாள் கழித்து தொடர்ச்சியாக ஒரே பதில் கோமாக அந்த அம்மா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எதிர்த்து பேசுகிறாங்க. என்னங்க, மக்களுக்கு கண் துடைப்பு வேலை செய்கிறீங்க, ஒரு 15 நாளாக வந்துட்டு இருந்தாலும் ஒரே பதில் சொல்கிறீங்க. ஒவ்வொரு நாளைக்கு புதுசாக வரவங்க இந்த பதிலை கேட்டு போகலாம். ஆனால் ஒரே ஆள் 15 நாளாக வரும்போது ஒரே பதில் சொல்கிறீங்களே, ஏன் மக்களை ஏமாத்துறீங்கன்ட்டு ஒரு குரலை கொடுத்துட்டு அவங்க வந்துடுறாங்க. சரி, அப்புறம் இங்கே போகிறது சரியில்லை அப்படின்னு ஒரு சேவை மையத்துக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க.
ஈசேவை மையத்துக்கு போனால் முன்னே இந்த கண்ணில் ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எங்ககிட்டேருந்து மாற்றிட்டாங்க. அப்படியும் அதை நாங்கள் பண்ண போனால் சர்வே பிஸின்னு வருது. நீங்கள் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போக சொல்கிறாங்க. சரி, அதையும் கேட்டுட்டு அந்த பையனை இந்த 3 மாதமாக நடக்கிற சம்பவத்தை சொல்லிகிட்ருக்கேன். அந்த பையனை தாலுக்கா ஆஃபீஸை அழைச்சிட்டு போகிறாங்க. தாலுக்கா ஆஃபீஸில் மக்களுக்காக உருவாக்கியிருக்கிற மக்கள் சேவை மையத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு பிரிண்ட் எடுக்க போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 20 தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே எங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது, எங்களுக்கு அதுக்கு மேலே தாசில்தார் அதுக்கான பர்மிஷன் கொடுக்கவில்லைன்ட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க ஊழியர் சொல்கிறாரு. இதையும் ஒரு வாரமாக கேட்டுட்டு சரி போயிட்டு நாளைக்கு வரலான்னு போகிறாங்க. ஒரே பதில் அங்கேயும் கிடைக்குது. அதனால் அங்கேயும் அந்த அம்மா எழுத்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, மக்கள் என்றால் ஆடா மாடா, உன் வீட்டு வேலைக்காரா, அதாவது மக்களுக்காகத்தான் நீ பிரதிநிதியை தவிர அரசாங்க ஊழியர் தவிர உனக்கு மக்கள் சர்வெண்ட்டு கிடையாது. ஏன் இப்படியே பதில் சொல்கிற? பள்ளி படிக்கும் குழந்தைகள் பள்ளி சீருடையில் வரும்போது எந்த வேலையாக இருந்தாலும் உடனடியாக பள்ளி குழந்தைகளுக்கு செய்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்டுக்கு தெரியாதான்? இதை நம்முடைய அரசு அறிவிக்கவில்லையா? ஏன்னா இந்த அன்பில் மகேஷன் அப்புறம் பார்க்க போனால் அந்த ஒரு சீட்டுக்கு அவங்க மாறுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இது தெரியவில்லையா? இவர்கள் எல்லாம் இவங்களுக்கு சுற்றுகை அனுப்பவில்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிறகு என்ன ஆகுதுன்ட்டா, அங்கேருந்து மீண்டும் என்ன செய்கிறாங்க, மற்ற ஒரு நாள், அதாவது 7வது நாள் கழித்து போகிறாங்க. 7வது நாளும் அதே பல்லவி பாடுறாங்க. இவங்க அவசரப்பட்டு பேசுனதுனால இந்த அம்மா அந்த பையனை உட்காருன்னு சொல்லி கீவில் உட்கார வச்சு மத்தியானம் ஸ்கூலு 1 மணி நேரம் பர்மிஷனில் வந்த குழந்தைய மத்தியானம் வரைக்கும் அந்த குழந்தைய உட்கார வச்சு, ஏன்னா எழுத்து பேசிட்டாங்க இல்லையா, கேள்வி கேட்டாங்க இல்லையா, கேள்வி கேட்டவங்கள தான் தட்டுகிற